நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை அப்படின்னு பார்த்தா கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இந்த நீட் தேர்வு நேற்று எழுதிட்டு வந்திருக்காங்க. மிக கட்டுப்பாடோடு தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. நேற்று பல இடங்களில் கையில் இருந்த கயிறுகள்லாம் அவிழ்க்கப்பட்டது, கட் பண்ணாங்க. பல இடங்களில் சர்டிஃபிகேட் கொடுக்கல, லேட் ஆச்சு. இது போன்ற பல இன்னல்களை மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. இது போன்ற ஒரு கட்டுப்பாடு இந்த ஒரு நீட் தேர்வுக்கு தேவையா, இதை தளர்வு கொண்டு வரலாமா என்பது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தேர்வாக இருந்ததுன்னு கட்டுப்பாடு தேவையா தேவையில்லையான்றது விவாதமே நடக்கும். நீட்டுன்றது ஒரு தேர்வே கிடையாது, அது ஒரு சூதாட்டம். ஓகே. ஒரு சூதாட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா என்னென்னலாம் சிக்கல்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குமோ அனைத்தையும் நீட் என்ற நடைமுறைக்குள்ளே நுழைந்தால் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இது சந்தையினுடைய சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது இன்றைக்கு நேற்று அல்ல. 2017 முதல்ல அவங்க நீட்டை இந்தியா அளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை நடத்த தொடங்கியதிலிருந்து இந்த கெடுபிடிகளும், இவ்வளோ கெடுபிடிகளுக்கு பிறகு முறைகேடுகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு. இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளலையா? போன வருஷம் ஒரு வருடம் பார்த்தா ஒரு பெண்ணிடம் தாலியை கலட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணுன்னாங்க. தாலி சென்டிமெண்ட்டை வச்சு தான் சினிமாவே ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி சீரியலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வசாதாரணமாக அந்த பெண் தாலியை கலட்டி கொடுத்து பக்கத்தில் இருந்த அவங்க அம்மா மற்ற உறவினர்கள் அதை கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. யாரும் தாலியை கலட்டினவனும் ஒன்றும் பதட்டமே படலை. அப்போ அந்த அளவிற்கு மக்களை அச்சுறுத்தி, ஏன்னா குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த சேமிப்பையும் கோச்சிங் சென்டரில் கட்டிட்டாங்க. அப்போ குதிரை பந்தயத்தில், சீட்டாட்டத்தில் பணத்தை கட்டிட்டு எடுக்கணுன்னா வேறு என்ன செய்கிறது, இன்னும் கொஞ்சம் இழக்கணும்னு வாங்கல்ல. அதனால தான் அதை சூதாட்டம்னு சொல்கிறோம். அப்போ பெற்றோரோட மனநிலை என்ன? தாலியை கலட்டுன்னு போது கலட்டுறாங்க அப்படின்னா தாலி சென்டிமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் சினிமா ஓட்டுறீங்க, இலக்கியத்தில் டிவி சீரியல் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த தாலியே சர்வசாதாரணமாக கலட்டி வச்சுட்டு உள்ளே நுழையிறது அதையும் டிவியில் தான் காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறோன்னா எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? பணம் கட்டிட்டோம், வீணாவாக போகிறது, இப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ இதுக்கு ரெடி அப்படின்ற மனநிலையை கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? இப்போ நேற்று அதோட வேறு வடிவந்தான் பூணல் போட்டிருந்தாங்க அப்படின்ற. அது ஒரு சேக்ரெட் த்ரெட்டுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு புனிதமானது, நம்பிக்கை. நம்பிக்கையின் மீது தாலி என்பது ஒரு நம்பிக்கை தான். அதுபோல் இதுவும் ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கையின் மீது கை வைக்கும் பொழுது நிச்சயமாக மக்களுக்கு அது கோபம் வருவது என்பது இயற்கை தான். இப்போ இது நம்பிக்கை, மக்களுக்கு கோபம் வர்றது, போராடுறதெல்லாம் ஒரு பக்கம். குழந்தையோட உளவியலை பார்த்தோமா? ஒரு குழந்தை தேர்வுக்கு வருது, படிச்சுட்டு வருது. 18 வயதுக்கு உட்பட்டவங்க தாங்க +2 முடிக்கிறவங்க. எனவே 18 வயது முடிந்தவங்க மட்டும் கிடையாது. இது 2வது அட்டெம்ப்ட், 3வது அட்டெம்ப்ட் எழுதுகிற 35 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு ஆள் கூட எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால். ஆனால் பிரதானமாக நம்ம யாரை பற்றி கவலைப்பட முடியும்? 18 வயதுக்கு உட்பட்ட இந்த ஆண்டு +2 முடிச்சுட்டு இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடியவங்க. அவங்களோட உளவியல் எப்படி இருக்கும்? இல்லை 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் எழுதுகிறாங்க, 20 வயசே ஆயிடுச்சு, 21. அவங்க உளவியல் தேர்வுக்கு வந்தவங்களை நிற்க வைக்கிறது. அவங்க சட்டை இப்படி இருக்குது, பட்டன் சைஸ் இப்படி இருக்குது. நேற்று பட்டன்லாம் அவரை கட் பண்ணாங்க. நிறைய ஒரு பெண்ணோடைய சுடிதாரில் ஒரு டிசைனுக்காக அந்த பட்டன் வச்சுருந்தாங்க. அந்த பட்டனை கட் பண்ணிட்டு அனுப்பும்போது அந்த பொண்ணு எப்படி தேர்வு எழுதுவாங்கன்றது தான் ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரிய இது உங்களுக்கு ஒரு வாட்டி முடிய வெட்ட சொன்னது, ஒரு வாட்டி அலங்கோலமாக அவங்களுடைய ரிப்பனெல்லாம் கலட்டிட்டு உள்ள. அது ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் இதையெல்லாம் கடந்து அவங்க மனம் சமநிலைக்கு அவங்க கேள்வித்தாளை படித்து அவங்க ஏற்கனவே படித்திருக்கிற பாடத்தை நினைவு கூர்ந்து எழுதுறதுனால ஒரு அச்சுறுத்தல். இது சந்தை திட்டமிட்டு செய்கிறது. இதிலிருந்து அவங்க பாடம் இப்படித்தான் இருக்கும்னு அச்சுறுத்த நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு வருவீங்க. ஓகே. இப்போது இது பின்புலம் எல்லாமே இந்த கோச்சிங் சென்டருடைய தலையீடு இருக்கிறதுனால மட்டுமே இது போன்ற செயல்கள்லாம் செய்கிறாங்க. திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு 2014 இருந்து இந்தியாவிற்கு செய்த ஒரே வேலை என்னன்னா தனியாரிடம் கொடுக்கறது. தனியார் நலனை தவிர திரு நரேந்திர மோடி யார் நலனை பற்றி கவலைப்பட்டார் என்பதுதான். நீங்கள் அது எல்ஐசி ஆகட்டும், அல்லது ரயில்வே ஆகட்டும், அல்லது விமானம் ஆகட்டும், இடஒதுக்கீடு நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடை அதிகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுத்துறையே இருக்காது.
திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் 4 வருஷம் இருக்க போறாருன்னா எல்லா பொதுத்துறையும் கொண்டு போயிட்டு தனியார் கிட்ட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு எங்க கொண்டு போய் நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படின்றதான மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் வில்லிங்கா இருக்காங்க இப்போ. ஆமா, அவங்க வந்து நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா இடஒதுக்கீடு வேணும்னா உங்களுக்கு பொதுத்துறை வேண்டும். ஸோ அதுபோல அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தனியாருடைய நலனை கருதி தான். எனவே இங்க அரசு பள்ளிகளை, அரசு உதவி பெறும் பள்ளிகளை அழிப்பதும், தனியார் பள்ளிகள் அத்துரிமை, குறிப்பா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகள் விளம்பரமே கொடுக்குறாங்க சார். அவங்க பள்ளிக்கூடத்தோட சேர்த்து ஒரு கோச்சிங் சென்டரோட லிங்க் வச்சு பகிரங்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க. சமீபத்தில் பார்த்தேன். அவங்களோட வந்து 12th நீட் கோச்சிங் சென்டர் வித் அந்த எஜுகேஷனும் சேர்த்து வந்து காசு வாங்குறத வந்து நாங்க பார்த்துருக்கோம். ஆமாங்க. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய வணிக சந்தைன்னு தெரிஞ்சுதானே அந்த வணிக சந்தையை ஊக்கப்படுத்துறாங்க. கோச்சிங் சென்டர்னு அளவு பண்ணிட்டு கோச்சிங் சென்டர் நீங்க என்ன சார் கட்டுப்படுத்த முடியும்? குழந்தை கோச்சிங் சென்டருக்கு வந்தாலே அது துன்புறுத்தல் தான், ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெயின் தான், தாங்க முடியாது எல்லா பிள்ளைகளாலையும். அதனால தான் கோட்டால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கோட்டால பல உயிர்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோமே, ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே இல்லை. இப்போ இன்னொரு உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காக இறக்கல, இது அது இன்னும் அபத்தமானது, பெற்றோர்களையும் அந்த குழந்தைகளையும் மேலும் வந்து துன்புறுத்துகிற ஏற்பாடு தான். இதற்கு வந்து நீங்கள் நீட் நடைமுறையை ரத்து செய்வது மட்டும்தான் நியாயம். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கிறார்னு ஒற்றை வரியில் சொல்கிறாங்க. நிறுத்தி வச்சிருக்காருன்னா எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்ல வேண்டாமா? சட்டமன்றத்துக்கும் சொல்லலை, நாடாளுமன்றத்துக்கும் சொல்லலை, மக்களுக்கும் சொல்லலை, யாருக்கும் எதுக்காக நிறுத்தி வச்சிருக்காரு? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தா கூட அது நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கோர்ட்டே சொல்லுதுன்னு தானே அதை வக்காலத்து வாங்குறாங்க சார். இப்போ வந்து 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வச்சார். அப்போ ஆளுநர் வந்து முறையாக நிறுத்தி வைக்கலை. இல்லீகல், எரோனியஸ் 2 வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது நியாயம் இல்லை, சட்டப்புறம்பாக நிறுத்தி வச்சாருன்னு சொன்னாங்கல்ல. நீங்கள் அதே மாதிரி நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டத்தை எழுதுகிறவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டத்தை எழுதுகிறவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க சட்டமன்றத்தில் 246 கூறின் கீழ் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, அந்த அதிகார பகிர்வின் அடிப்படையில் சட்டமன்றத்திற்கு இருக்க உரிமையின் அடிப்படையில் ஏற்றப்பட்டது. எனவே 254(2) கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருவதற்கான எல்லா கூறுகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு எங்கேயுமே விவாதிக்கலையே. தொடர்ந்து திமுக தொடர்ந்து வலியுறுத்துறாங்க நாடாளுமன்றத்தில், ஏன் விவாதம் செய்யலன்ற கேள்வி ஒன்று எழுதில்லை. இப்போ நானும் அதுதான் கேட்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தானே, அவர் ஏன் கேட்கலன்னு கேட்குறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே, அவர் கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேன்றாரு? அவரோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களில் இருக்கிறாங்கல்ல, ஏன் அவர் கேட்க கூடாது? கூட்டணியில் இருக்காரு, எப்படி கேட்பாரு? நேற்று தானுங்க ஒரு வாரம் சைன் பண்ணவங்களே அவங்க தானே, அவங்க ஆதரிச்சவங்களே அவங்க தானே. அதாவது வந்துங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து 2014 செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கும் போது கூட நீங்கள் வந்து மே மாதம் அவங்க பாளையங்கோட்டையில் அந்த தேர்தல் பிரச்சார உரையில் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் இதை பற்றி பேசியிருக்காங்க மருத்துவர். அதில் தான் அவங்க வெற்றி பெறுவதே. 2016 நீட் நிராகரிப்புக்காகத்தான் மக்கள் வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே அதிலிருந்து விலகவே இல்லை. கடந்த தேர்தலில் இந்த நீட் விலக்கு அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் தேர்தல் முன்னெடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. ஆமாம். இந்த நிலைமையில் மறுபடியும் மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வரும்பொழுது அதை முன்னிறுத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இப்போ உங்களுடைய கேள்வி. கரெக்டா? எல்லாரையுமே கேட்குறேன், எடப்பாடி உள்ளிட்ட. அதாவது ஆளுங்கட்சி அதை செய்திருக்கணும், ஆளுங்கட்சி செய்யலைன்னா எதிர்கட்சியா? அவர் வந்து அதிமுகவின் தலைவராக சட்டமன்றத்தில் உட்கார வைக்கலையே. ஒரு அமைச்சருக்கு சமமான கேபினெட் ரேங்க் தானங்க எதிர்கட்சி தலைவர் என்பது, கேபினெட் ரேங்க். அப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை என்ன? எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை வந்து மக்கள் சார்ந்து கேள்விகளை எழுப்புறது தானே. அப்போ அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் கேள்வி ஒன்று இருக்கு. அதுதான் அந்த சிக்கல்ல தான் இது. அதாவது மக்களுக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை மக்கள் வந்து இந்த துரோகத்தை எதிர்க்கணும். இல்லைன்னா மக்கள் தெருவில் இறங்கியிருப்பாங்க. இப்போ மக்கள் வீதிக்கு எழுந்து போராடி, இப்போ விவசாயிகள் எப்படி போராடினாங்களோ அப்படி ஒரு எழுச்சிமிக்க போராட்டம் நடந்திருக்கும். மாணவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டால், கட்சிகள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிச்சு, எனவே கட்சிகள் நம்மை பிரதிநிதிப்படுத்தி அவங்க செய்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. இப்போ அந்த நம்பிக்கையை இந்த கட்சிகள் வந்து காப்பாற்ற தவறுகிறதுன்றது என்னோட கேள்வி. கட்சிகள் வந்து பொறுப்பு எடுத்துக்கிச்சா அந்த பொறுப்பை வைத்து அரசியல் லாபம் செய்கிறாங்களா? இதுதான் கேள்வி. இல்லை, பொறுப்பு ஏற்றார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஏனென்றால் இதே கட்சி கர்நாடகாவில் இருக்கே, இதே கட்சி கேரளாவில் இருக்கே,
இதே கட்சி வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குதே, டெல்லியில் இருக்குதே. அதனால் கட்சிகள் வந்து அரசியல் செய்யணும், அங்கே அரசியல் செய்யலாமே. இந்த விஷயத்தில் கட்சிகள் அரசியல் செய்யலை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் அஜெண்டா வச்சுட்டு ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரபட்சமாக ஒரு விஷயம் செய்கிறாங்க. அந்த பக்கம் ஆந்திரா போனாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தில் செய்கிறாங்க. கர்நாடகா போனால் கர்நாடகாவுக்கு பிஜேபி ஒரு பாரபட்சமாக செய்யுது, காங்கிரஸ் ஒரு பாரபட்சமாக செய்யுது. தமிழ்நாட்டில் வந்தால் இது ரெண்டுத்தையும் தாண்டி அதிமுக திமுக பிஜேபி வேற காங்கிரஸ் வேற, இப்படி ரெண்டு விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பல விஷயங்களில் தண்ணி விஷயமா இருக்கட்டும், எஜுகேஷன் விஷயமா இருக்கட்டும், விவசாயிகள் விஷயமா இருக்கட்டும், எல்லா நிலக்கரி விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி விஷயமா பாரபட்சமாக தான் இங்கே அரசியல் செய்கிறாங்க. அது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி. அதில் மற்ற துறைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது பொருந்தும். கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்துவமாக தான் இருக்குது. கல்விக்கான குரல் என்பது தந்தை பெரியாருடைய பூமி என்பதை தொடர்ந்து வந்து கர்ம வீரர் காமராஜர் காலத்திலேருந்து அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் செய்ததை இன்னொருத்தர் மறுக்கவே இல்லை. மற்ற திட்டத்தெல்லாம் கைவிட்டிருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் மருத்துவ கல்லூரிகள் திறக்கிறதாகட்டும், ஒரு செய்த விஷயத்தை இன்னொருத்தர் மறுக்கலை கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும். எனவே கல்வித்துறையில் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே செய்தார்கள். ஆனால் இங்கே விஷமத்தனமாக மூர்க்கத்தனமாக ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது, பாஜக தலைமையில் இருக்கிற அரசு நடந்து கொண்டிருக்கிறது போது அப்போ இன்னும் சற்று ஒற்றுமையும் இன்னும் சற்று வலிமையான போராட்டமும் இங்கே தேவைப்படுது. அதே போல் இந்த நீட் விவகாரத்தை மூர்க்கத்தனமாக பாஜக செய்துன்னு பார்த்தா அதை பயன்படுத்தி ஆளும் கட்சி வந்து இல்லை எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வந்தவங்க அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வரலையா? அதுதாங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், வீதிக்கு எடுங்கி போராடாமல் எதுவுமே நடக்காது. பழி சுமத்துவது என்பது ஒரு அரசியல். இவர் மேலே பழி சுமத்துறேன் இன்னைக்கு, நாளைக்கு அவர் மேலே பழி சுமத்துறேன் அப்படின்னு பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறதுன்றது அது வந்து அதுவும் ஒரு அரசியல் தான், ஊடகம் செய்கிற அரசியல். இவர் மேலே இவரை பழி சொல்ல வைக்கலாம், அவர் மேலே பழி சொல்ல வைக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஊடக அரசியல். அது வேற எதுவுமே கிடையாது. உண்மையிலே நான் என்ன கேட்குறேன், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து இத்தனை மரணங்களை பதிவு செய்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஒரு நாள் ஏன் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். பத்திரிகையாளர் பொது பிரச்சனைக்கு வரவே மாட்டாங்களா? பத்திரிகையாளர்கள் உலகத்தில் எந்த பகுதியிலுமே பொது பிரச்சனைக்கு போராடியதே கிடையாதா? அது எல்லா துறை சார்ந்தவருக்கும் பொறுப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் தான் நேரா அங்க துடிக்கிறத பாக்குறாங்க. நான் துடிக்கிறத பார்த்தேன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதலாமே, தலையங்கம் எழுதலாமே, தலையங்கம் எழுத மாட்டேன்றாங்களே. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன் சார். ஒரு மத்திய அரசுக்கு எதிராக நடந்த ஒரு படுகொலையை சின்னதாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பதிவு, நீங்கள் யாருக்கு கீழே வேலை செய்கிறீங்க, எந்த நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்கிறீங்க, நீங்கள் இந்த பதிவு செய்யலாமா, உடனடியாக நீக்கிறீங்களா, வேலையை விட்டு போகிறீங்களா? இது எனக்கு நடந்தது. ஸோ யாருக்கும் வந்து அதை பதிவு செய்யணும், எதிர்க்கணுன்ற இங்கே இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்த முடியலன்றது தான். ஒரு நிறுவனத்தின் கீழே வேலை செய்யும்பொழுது அவங்களுக்கு அடிபணிந்து மட்டும்தான் வேலை செய்யணுன்ற கட்டாயம் இருக்குது. வேலைக்கு போறியா, வேலையை விட்டு வெளியே போறியா? இந்த கேள்வி வரும்போது அவன் என்ன நினைப்பான்? நியாயமானது. அதாவது வந்து மாணவர்களுக்கு நிலைமை அவ்வளவுதான். இல்ல நான் இண்டிவிஜுவலா இருந்தா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பதிவிடலாம், யாருக்கு எதிராக வேணாலும் பேசலாம். அப்படி பேசுறவங்களை ஜெயிலுக்கு பிடிச்சி போடுறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நடந்துட்டு இருக்கு. அது நான் மறுக்கலை. நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்றது ஒன்று பத்திரிகை நிறுவனமாக அவங்க தலையங்கம் எழுதுவது அப்படின்றது இண்டிவிஜுவல் விஷயம் கிடையாது. நான் வந்து இண்டிவிஜுவல் பத்திரிகையாளர் நான் கேட்கவே, அதாவது நிறுவனங்களே கட்சி அரசியல் செய்வது போலயே ஊடக நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, ஊடக நிறுவனத்தை தலைமை தாங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? அதுதான் அவங்களோட அரசியல். நிறுவனமும் ஒரு அரசின் கீழே செயல்படுது, இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா ஒரு அரசுக்கு அவங்க செய்கிற தப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ மறையாமலையோ இலைமறைவோ காய்மறைவா வந்து பதிவிடுறது தான் உண்மை. அப்போ தான் அவங்க சர்வைவ் பண்ண முடியும். டிவி வந்து கேபிள் டிவியில் தெரியும், ஆன்லைனில் போகும், சேனலை கட் பண்ணிடுவான். இதுதான உண்மை சார். உண்மை மறுக்கவே இல்லை. எதிர்ப்பு தெரிவித்து பல விஷயங்களை போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த விகடன் ஒரு சின்ன கார்ட்டூன் ஒன்று போட்டாங்க. என்ன ஆச்சு அவங்க நிலைமை? கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க வாதாடினா, இதை நிறுவனம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏன் வம்பு, ரோட்டில் போகிறத எடுத்து இது வேட்டியில் விட்டுக்குவான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளோதான். அரசாங்கம் அடக்குமுறை செய்யும் வரையில் ஒரு நான்காவது தூண் வந்து திறன்பட வந்து செயல்பட முடியாது. இது காலத்தின் கட்டாயம். மோடியினுடைய பிக்கெஸ்ட் ஸ்கேம் வந்து நீட். இது உண்மையா? ஆமாம். இந்த நீட் எக்ஸாமில் அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய நபர் யார்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து வச்சு கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க.
இது மொத்தமாக வந்து யார்கிட்ட போய் கடைசியாக வந்து இதனுடைய பணப்பகிர்வு வந்து அரசாங்கிடம் போதா இல்லையா, அதுதான் கேள்வி. இந்த நீட்டுக்கு கோச்சிங் சென்டரை நோக்கி தள்ளக்கூடிய சூழ்ச்சிக்கு யார் காரணம்? எப்படி உச்சநீதிமன்றம் கூட பயன்படுத்தப்பட்டதுன்றது தான் கடந்த ஆண்டு நடந்த வழக்கு. ஓகே, அப்போ வந்து மத்திய அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லை, உச்சநீதிமன்றம்? இந்த வழக்கில் இந்த போன 2024 நடந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சு பாருங்க. 2024 நீட் தாளில் என்ன நடந்தது? அதில் வந்து ஒரு இயற்பியல் பேப்பரில் அணு சம்பந்தமான கேள்வி. அந்த அணு சம்பந்தமான அந்த கேள்விக்கு 4வது மல்டிபிள் சாய்ஸ் ABCDயில் வந்து டியை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அவங்க 4 மார்க் கொடுத்துட்டாங்க தொடக்கத்தில். இந்த பின்ற ஒரு ஆன்சரும் கரெக்டு தான் சொல்லி கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க, புகார் கொடுத்தாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த ஆன்சர் வந்து இந்த டிக்கு வந்து கீழே கொடுத்துருக்குறீங்க, கீழே டி கொடுத்தது தப்பு, பி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பிஏ செலக்ட் பண்ணவங்கலாம் புகார் கொடுத்தாங்க. உடனே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்சருக்கு பியும் கரெக்டு டியும் கரெக்டு, பி எழுதியிருந்தாலும் 4 மார்க்கு, டி எழுதியிருந்தாலும் 4 மார்க்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் நீட்டு தொடக்கத்தில் இருந்தே நடைமுறையில் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கேள்விக்கு 1 தான் பதில், அந்த பதில் சரியான பதிலை தேர்ந்தெடுத்தால் 4 மார்க்கு, தப்பான பதிலை தேர்ந்தெடுத்தா எடுத்த மதிப்பெண்லேருந்து 1 மார்க் எடுத்துருவோம், -1 நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்போது கோச்சிங் சென்டரில் இருந்து இந்த பிள்ளைகளை தயார்படுத்தும் பொழுது, ஏன்னா நமக்கு பள்ளியில் அப்படி சொல்லி அனுப்பலை. பள்ளி பாடத்தில் +2 ஆகட்டும் 10th ஆகட்டும் இதில் எல்லாமே தெரிஞ்சதை எழுதுப்பா, எழுதாம மட்டும் வந்துடாதப்பா அப்படி சொல்லி தான். அது ஒரு சைக்காலஜி. என்ன சைக்காலஜினா, எழுத ஆரம்பிச்சிட்டானா ஞாபகம் வந்துடும்ன்ட்டு. ஏன்னா படிச்சுட்டு தான் போயிருக்கான், எதையோ ஒன்று எழுத ஆரம்பிச்சானா நினைவு வந்துடும்ன்ற உளவியலை வச்சு தான் எதையாவது எழுதிட்டு வா சும்மா வந்துடாதேன்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு நேர் எதிராக அப்படிலாம் இல்லை, உறுதியாக தெரிஞ்சால் எழுது, சந்தேகம் இருந்தால் எழுதாத, சந்தேகம் இருந்தால் விட்டீங்கன்னா அட்லீஸ்ட் எடுத்த மார்க்காவது கிடைக்கும், இப்படி பயமுறுத்திடுறாங்க. இப்போ இதில் பல லட்சம் பேர் இந்த கேள்விக்கு ஆன்சரே எழுதலை. சில லட்சம் பேர் பி எழுதியிருக்கான், சில லட்சம் பேர் வந்து டி எழுதியிருக்கான். இப்போ பிக்கும் டிக்கும் நீங்கள் கொடுக்குறேன்ட்டீங்க. உடனே டிக்கு முதல்ல கொடுத்தாங்கல்ல 4 மார்க்கு, இவனுக்கு பிக்கு கொடுத்தவனுக்கு 4 மார்க் வந்த உடனே ரேங்கிங்கில் இவன் கீழே போயிட்டான். ஓகே, 1 ரேங்க் 2 ரேங்க் இல்லை, 10,000 ரேங்க் மேலே கீழே போயிட்டான். உடனே இவன் அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகிறான். இந்த போட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை வைக்கணும்னா பல லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும். அப்போ வச்சு உடனே போயிருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த 2 பி சாய்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லி டி சாய்ஸ் சாதாரண ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மிகப்பெரிய பணபலம் இருக்கிறவங்க தான் போயிருக்க முடியும்ன்றது நமக்கு முதல் கட்டமாக அது தெரியுது. இப்போ நீதிமன்றம் என்ன கேட்குது, எப்போ ஒரு கேள்விக்கு 1 தானப்பா ஆன்சராக இருக்க முடியும், அது எப்படிப்பா 2 ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அஃபிடவிட் போடுறாங்க, சார் 2019 டெக்ஸ்ட் புக் பிரகாரம் பி கரெக்டான், 2020க்கு அப்புறம் கொடுத்த NCERT டெக்ஸ்ட் புக் பிரகாரம் டி கரெக்டான். உலகமே பார்த்து சிரிக்கும். இதை நீங்கள் லண்டன்லையோ கலிஃபோர்னியாலேயோ அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா, ஒரு டீச்சரை கூப்பிட்டு, டீச்சர் இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டால் என்ன ஆன்சர் அதான் சொல்ல முடியுமே தவிர பாடநூலில் பிழையாக கூட இருந்திருக்கலாம். பாடநூலை வந்து நீங்கள் பாடநூலை பேஸ் பண்ணி இது இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு NTA வந்து ஒரு அஃபிடவிட் போடுறாங்கன்னா அங்கே தான் சூழ்ச்சி இருக்குது. என்ன அந்த அஃபிடவிட்டில் NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் நான் கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்கிறான்ல, ஒரு ஐடியாவை கொடுக்குறான்ல. அப்போது இது நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகுது, எல்லா ஊடகத்திலும் இது ரிப்போர்ட் ஆகுது. அப்போ மக்களுக்கு என்ன தெரியுது, இப்போ NCERT சிலபஸை ஃபாலோ பண்ணு, NCERT புக்கை ஃபாலோ பண்ணு, அப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸை வேண்டாம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு உண்டான மிகப்பெரிய வேலையை NTA செய்யுது. இன்டைரக்டாக வந்து ஸ்டேட் சிலபஸை வந்து அழிப்பதற்கான ஒரு வேலை. நேரடியாகவே மாநிலங்கள் தனியாக பாடத்திட்டம் என்பதே இல்லாமல் அது NCERT புக்கு தான், அதுவும் டெக்ஸ்ட் புக்கு, சிலபஸ்ன்னு கூட சொல்லலை, ரொம்ப பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக். அப்போ NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் நான் கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக பதிய வைக்கிறாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும், இப்போ டெக்ஸ்ட் புக்கை வச்சு எப்படி கொடுப்பேன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்கவே இல்லை, NTAவை விட்டாங்க, தப்பிக்க விட்டாங்க. நீட் கோச்சிங் சென்டர் பிஸ்னஸில் எத்தனை ஆயிரம் கோடி வந்து ரெவன்யூ கிரியேட் ஆகுது? போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பல்லாயிரம் கோடி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் இணையதளத்தில் வருஷம் அது சம்மந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு.
இது வந்து பல்லாயிரம் கோடி பன்னாட்டு நிறுவனங்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இ பாண்டு யார் வாங்குறாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்றதுல இருக்கு. ஓகே, எலக்டோரல் பாண்ட் அவங்களுக்கு அந்த வருமானம் போகுது. ஆமா, பின்ன எலக்ட்ரல் பாண்ட் எங்கிருந்து வருது? யார் அதிகமா அடிக்கிறாங்க தானே. அதே மாதிரி பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு யார் கொடுக்குறாங்க, எப்படி வருது பிஎம் கேர்ஸ் ஃபண்டு அப்படின்ற அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அரசாங்கத்துக்கு எதுவும் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியறது இல்லை. ஆக இதுல நேரடியாக பலன் அப்படின்றதெல்லாம் இல்லாம பல்வேறு வகையில பல விஷயங்கள் இருக்கலாம். ஆக மொத்தத்துல தனிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு கட்சிக்கு ஃபண்ட் கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்கேம் அது வந்து ஒரு மிகப்பெரிய உபரி லாபத்தை பெறுது, மிகப்பெரிய லாபத்தை பெறுது. அப்ப அந்த மிகப்பெரிய லாபம் என்ன ஆகுது? இவ்வளவு பெரிய லாபத்தை அடைவதற்கு அனுமதிக்கலாமா? கல்வி சம்பந்தப்பட்ட துறையில், அதுவும் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட துறையை, இந்த துறையோடு சுகாதாரத்துறைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு, இது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய மருத்துவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மருத்துவத்தில் ஊழலையும் மருத்துவத்தில் வணிக மையத்தையும் ஒழிப்பதற்காகத்தான் நான் இந்த நடைமுறையை கொண்டு வந்தேன், நீட் நடைமுறை கொண்டு வந்தேன்னு சொல்றவங்க இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடத்துவதற்கு அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கேள்வி கேட்காம அது நடக்குதுன்னு சொல்லும் பொழுது இது நியாயமற்றது. தொடர்ந்து வந்து பிஜேபி வந்து நீட்டுக்கு ஆதரவாக வந்து அது தலைவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. இது வந்து ஒரு ரொம்ப திறன் வாய்ந்த ஒரு எம்பிபிஎஸ்ஸை உருவாக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ பாயிண்ட்டுக்கு வர இந்துத்துவா பேசுகிறவங்களுக்கு இந்து மத சம்பந்தமான ஒரு நம்பிக்கையில் கை வச்சா அவர் தொடர்ந்து கோஷம் போடுவாங்க. இந்து முன்னணி, பல அமைப்புகள், பிஜேபி சேர்ந்து எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு தாலி இந்து சம்பந்தமான ஒரு விஷயந்தான், புனிதமாக கருதப்படுவது. தாலியை கழட்டினா கணவர் இறந்த பிறகு தான் கழட்ட முடியும். இப்போ இந்த நீட் விவகாரத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் ஒரு இந்து அமைப்போ இந்துத்துவவாதிகளோ இல்லை பிஜேபி சார்ந்தவர்களோ இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்றதா கேள்வி. மக்களை பற்றி அக்கறைப்படாதவர்கள் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது பேச மாட்டார்கள். இது அவர்களுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு, கட்சி அரசியலுக்கு, தன் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எடுத்த முடிவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பதுதான். அவங்க யாருக்காக நிற்கிறார்களோ, இந்து பற்றி ஒரு இழிவான செயல் வந்து செய்யும் பொழுது இந்துத்துவவாதிகள், இந்துத்துவ பற்றி பேசக்கூடிய நபர்கள் வந்து இதுக்கு சார், பாஜக என்பது இந்து கட்சி கிடையாது. இந்து முன்னணி என்பதற்கோ இந்துக்கோ சம்பந்தம் கிடையாது. இந்து என்பது மத நம்பிக்கை. அப்படி இந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்திருந்தா இந்து என்று சொல்ற யாரு வேண்டுமானாலும் பார்த்தசாரதி கோவில் அர்ச்சகராகலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்து முன்னணியால் அது சொல்ல முடியல. அது எப்படி இந்து கட்சியா இருக்க முடியும்? இந்துவாக இருக்கிறவன் மீனாட்சி கோயிலில், மதுரை மீனாட்சி கோயிலில் போயிட்டு அர்ச்சகராகணும்னு சொல்றான். ஒரு இந்து மீனாட்சி கோயிலில் அர்ச்சகராகிறதுக்கு அனுமதிக்க மறுக்கிற, அதற்கு துணை போகிற, அந்த மறுப்புக்கு துணை போகிறவங்க எப்படி இந்து கட்சி, இந்து முன்னணி நீங்க சொல்லிக்க முடியும்? இந்து மக்களுக்கும் இந்து முன்னணிக்கும் சம்மதம் இல்லை. இந்து மக்களுக்கும் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை. ஏன் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கும் மதத்துக்கும் நம்ம வந்து முடிச்சு போடணும்? ஜாதியை சொல்லி வெட்டிக்கிட்டு இருக்கிறான் சார். தமிழ் பேசுறவன் தமிழன் தானே, செத்து போனவன் தமிழன் தானே, கொன்னவனும் தமிழன் தானே. ஏண்டா ஒரு தமிழை இன்னொரு தமிழனை கொன்னேன்னு ஒரு தமிழ் தேசியவாதியால கேட்க முடியலையே சார் உங்களால? ஏண்டா இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தனை அவன் ஜாதி கீழானவன் சொல்லி அதே இந்து மதத்தை சார்ந்த இன்னொருத்தன் போய் வெட்டி இருக்கிறிய, பெத்த புள்ளைய வெற்றிய அப்படின்னு கேட்க முடியாதவன் எப்படி சார் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்றீங்க, இந்துக்களுக்கான முன்னணின்னு சொல்றீங்க? முதல்ல இந்து முன்னணி என்று சொல்வதோ, இந்து மக்கள் கட்சி என்று சொல்வதோ, பாஜக இவர்களுக்கும் இந்து மதத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்து சம்பந்தமாக பேச அரசியல் செய்யக்கூடியவர்களும் உண்மையானவர்கள்ல, தமிழ் தேசியம் என்று சொல்வர்களும் உண்மையான ஜாதியை எதிர்க்காதவர்கள். ஜாதியை எதிர்க்கலன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உண்மையா இல்லைன்னு அர்த்தம் சார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 17 தீண்டாமை என்பது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு. ஏ என்ற பிறந்த ஜாதியில் ஒருத்தன் பி என்ற பிறந்த இன்னொரு ஜாதியில் ஒன்னோட ஒன்னா சம்பந்தம் வச்சுக்க முடியாது. காரணம் என்ன? ஏக்கு பி தீண்டத்தகாதது, பிக்கு ஏ தீண்டத்தகாதுன்னு சொன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 17 படி தண்டனைக்குரிய குற்றம். எனவே ஜாதி தண்டனைக்குரிய குற்றம் என்று யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க அத்துணை பேருமே இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்மையாக அவர் நடந்து கொள்ளலன்னு அர்த்தம். சார், கடைசியாக ஒரு கேள்வி. ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நபர்களை உருவாக்கக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வுக்கு இல்லாத கெடுபிடி
ஏன் நீட்டுக்கு மட்டும் இருக்குதுன்றதா பிக்கஸ்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு உங்களுடைய ஒரே தான், திரும்ப திரும்ப சொல்றது ஒன்றே தான், இது தேர்வு அல்ல, அது காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வு. போட்டி போட்டு வேலைக்கு வர்றாங்க 21 வயசுக்கு மேலே. 21 வயசு ஆயிடுது யூபிஎஸ்சியில். 17 வயசு பையன்கிட்ட இல்லை, 17 வயசு பொண்ணுகிட்ட இல்லை. 21 வயசுக்கு பிறகு மெச்சூரிட்டி, கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு வருது. அந்த முதிர்ச்சியின் காரணமாக போட்டித் தேர்வில் வேலைக்காக அவங்க போட்டி போடுறாங்க. எனவே அவங்களுக்கு நல்லா தெரியும், 1,00,000 பேர் எழுதுகிறோம், இதில் வந்து 100 பேருக்கு தான் கிடைக்கும், மிச்ச பேருக்கு கிடைக்காது. அப்போ கிடைக்காதவங்க வெவ்வேறு தேர்வுக்கு கூட தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது முயற்சி, ஆனால் தனக்கு வேற வேற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று போகக்கூடியது உண்டு. ஆனால் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இளநிலை பட்டப்படிப்புக்கு போறவங்கள நிலைமை அப்படி கிடையாது. இதுல இத்தகைய கெடுபிடி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீட் என்பது தேர்வு அல்ல. நீட் என்பது மிகப்பெரிய முறைகேடு. நீட் என்பது நேரடியாகவே சந்தையினுடைய சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். எனவே இந்த சூதாட்டத்தை நீங்கள் நிறுத்தாமல் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கணும்னா +2 மதிப்பெண் அடிப்படையில் +2வை ஒழுங்காக நடத்துங்க. +2 நடத்துறதுக்கான டீச்சரை ஒழுங்காக கொடுங்க. நீங்கள் தேர்வை ஒழுங்காக நடத்துங்க. நீங்கள் உங்கள் தேர்வு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா பிள்ளை ஏன் பழி வாங்குறீங்க? புள்ள படிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கான், கொடுத்தா நல்லா படிக்க போகிறான். அப்போ மேல்நிலை பள்ளி கல்வியில் எப்படி வேணாலும் வலுப்படுத்திக்கோங்க. நீங்கள் உயிரியல் பாடம் படிக்கிறவங்கள, அவங்க தாவரவியல் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகை பண்ணையை போய் பார்க்க சொல்லுங்கள், மருத்துவ குணங்கள் என்ன தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அவங்க விலங்கியல் படிக்கிறாங்கன்னா பகுப்பாய்வு கூடத்துக்கு போக சொல்லுங்கள், லெபார்டரிக்கு அப்சர்வ் பண்ண சொல்லுங்கள். இந்த அப்சர்வேஷன் மூலமாக அவங்க திறன்களை வளர்க்கறதுக்கு ஒரு கூடுதலான 2 பீரியட் கொடுங்க. இப்படி எப்படியெல்லாம் வந்து ஒரு மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவரை இன்னும் சற்று நன்றாக படிக்க வைக்கிறதுக்கு, அவருக்கு இன்னும் திறன்களை அதிகப்படுத்துறதுக்கு உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவ முடியும். அப்படி உதவி நீங்கள் மேல்நிலை வாரிய தேர்வு மதிப்பீட்டின் அடிப்படையில் நீங்கள் மருத்துவ மாணவ சேர்க்கையோ அல்லது வேறு எந்த இளநிலை பட்டத்துக்கு சேர்க்கிறதா வந்து நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியே தவிர, நீட் போல வேறு எதுவாக இருந்தாலும், எந்த வகையான நடைமுறை இருந்தாலும், நீட் போன்ற நடைமுறை எதுவாக இருந்தாலும் அது மாணவர் நலன் சார்ந்ததோ மக்கள் நலன் சார்ந்ததோ கிடையாது. அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டும்தான் இந்த மாணவர்களுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய நியாயமாக இருக்கும். சரி, ஓகே சார். இவ்வளோ நேரம் நீட் பற்றிய உங்களுடைய தெளிவான விளக்கத்தை பொதுமக்களுக்கு அளித்தமைக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.